கன்னிராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வரும் இந்த அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாட்களா இருக்கணும்னு சொல்லி, அந்த கடவுள் முருகனையும், சிவனையும் நான் மனதார வேண்டிக்கிறேங்க. வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த 7 நாட்கள் ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா கன்னிராசி ஆண்கள் அவர்களின் தனித்துவமான பண்புகள் காரணமா மற்ற ராசியை சேர்ந்த ஆண்களிடமிருந்து தனித்து நிற்பாங்க. யதார்த்தமான வாழ்க்கை முறையை வாழ்வாங்க. புத்திசாலித்தனம், பகுப்பாய்வு மற்றும் நம்பகத்தன்மையின் மனித உருவமா பார்க்கப்படும். கன்னிராசி ஆண்கள் திருமண உறவு எனும் வரும்போது சவால்கள் நிறைந்த மனிதர்களா பார்க்கப்படுறாங்க. இவங்க பரிபூரணத்தை விரும்புறவங்களா இருக்கிறாங்க. அதாவது செய்யும் காரியம் எதுலையுமே துல்லியத்தன்மை மற்றும் கச்சிதமா இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்க. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். தான் இருக்கும் இடத்த சுத்தமா வச்சுக்கணும். பொருட்களை ஒழுங்கில்லாத நிலையில அடுக்கி வைக்கிறது கூடாது அப்படின்னு பல சுய கட்டுப்பாடுகளை கொண்டவங்களா இருப்பாங்க. கன்னிராசி ஆண்களின் இந்த பரிபூரண தன்மை பெண்கள் பலருக்கும் திருமண உறவுல அச்சத்தை உண்டாக்குது. ஆளுமை குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. கன்னிராசி ஆண்கள் தங்கள் கருத்துல உறுதியா நிக்கிறதோட ஆளுமையுடன் செயல்படுறத விரும்புறாங்க. கன்னிராசி ஆண்களின் இந்த பண்பு பெண்கள் சிலருக்கும் ஆதிக்கம் செய்யறது போல தோணும். உறவுல விரிசல் மற்றும் கருத்து வேறுபாடு உண்டாறதுக்கு இது ஒரு மூல காரணமா பார்க்கப்படுது. கன்னிராசி ஆண்கள் தங்களோட உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியாதவங்க. சுகதுக்கங்களை தங்கள் மனசுக்குள்ள மறைச்சு வச்சுக்கொள்ளும். இந்த கன்னிராசி ஆண்களுக்கு காதலை கொண்டாட தெரியாது. அதாவது காதல் உறவுல பெண்கள் எதிர்பார்க்கும் பிரம்மாண்டம், ஆழ்ந்த அக்கறை போன்றவற்றை எப்படி வெளிப்படுத்துறதுன்னே இவங்களுக்கு தெரியாது. கன்னிராசி ஆண்களின் இந்த தனித்துவமான பண்பு காதல் உறவுல இடைவெளியை உண்டாக்கலாம். மேலும் இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் காணப்படும் குறைபாடுகளை கூர்ந்து கவனிக்கும் இவங்க அந்த குறைபாடுகளை குறித்து வெளிப்படையா பேசுறதோட குறைகளை போக்கும் வழிகளையும் மனசுல மறைக்காம கூறிடுவாங்க. பெண்கள் பலருக்கும் இந்த பழக்கம் பிடிக்கிறது இல்ல. செய்யற தொழில் பணியில சிறந்த விளங்கணும்னு நினைக்கிற இவங்க தங்களோட குடும்பத்தோட நேரத்தை செலவிடுறத காட்டிலுமே அதிக நேரத்தை பணிக்காக செலவிடுவாங்க. இதன் விளைவா திருமணத்துக்கு பின்னாடி இவங்களோட நேரத்தை அதிகம் செலவிடுறது கடினமா இருக்கும். அவ்வளவு ஏங்க தேனிலவு போறது கூட இவங்களோட சிரமமான காரியமா இருக்கும். இந்த கன்னி ராசிக்காரங்க இயல்பாகவே முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறவங்க. நாம் செய்கிற விஷயத்தில் பின்விளைவுகள் என்னவா இருக்கும், குறிப்பாக எதிர்மறை விளைவுகள் என்னென்ன இருக்குங்கிறத யோசித்து அதனை வெளிப்படையாக கூறவும் செய்வாங்க. கன்னிராசிக்காரர்களின் இந்த பண்பு அவர்களை எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்த ஒரு நபராக அடையாளப்படுத்துது. கன்னிராசி ஆண்களின் இந்த முன்னெச்சரிக்கை அவங்களோட வாழ விரும்பும் பெண்களின் மனசில் அச்சத்தை உண்டாக்குது. மேலும் இந்த கன்னிராசி ஆண்கள் விட்டு கொடுக்கும் பண்பு கொண்டவங்களா இருப்பாங்க. ஆனால் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நேர்மையான விஷயங்கள் மற்றும் விருப்பங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுக்க தயாராக இருக்கும் இவங்க நேர்மறையற்ற விஷயங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கறது இல்லை. கன்னிராசிக்காரர்களின் இந்த பண்பு உறவுக்குள்ள சிக்கலை உண்டாக்குது. கன்னிராசி ஆண்களை திருமணம் செய்ய விரும்பும் பெண்கள் அவர்களின் உணர்வுகளை புரிஞ்சு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருத்தமான ஜோடியாக இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. மேலும் அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக உயர்வான பலன்கள் கிடைக்குங்க. சில இடங்கள்ல போட்டி இருக்கும், சில இடங்கள்ல எதிர்ப்புகள் இருக்கும். உத்தியோக ரீதியா பதவி உயர்வு வரலாங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் அதிகரிக்கும் வாரமா இது இருக்க போகுது. புதிய முயற்சிகள்ல திட்டமிட்டு இறங்கலாம் நீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போதுங்க. பிள்ளைகளால குதூகலம் உண்டாக போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உங்களின் செல்வாக்கு உயரப்போகுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வழி ஏற்பட போகுது. வியாபாரத்துல விற்பனை நல்ல முறையில இருக்குங்க. தொழில் அதிகரிக்கும் முயற்சியில இறங்கலாம் நீங்க. குடும்பத்துல இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்க போதுங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து சேரப்போகுது. பெரியோர்களின் வாழ்த்து உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்கிறதுல அக்கறை காட்டணும் நீங்க. அதிகமா உழைக்க வேண்டியதா இருக்கும். கலைத்துறையினர் வெளிநாட்டு வாய்ப்புகளை பெற போறாங்க. வியாபாரத்தை அதிகரிக்கும் முயற்சியில இந்த வாரம் நீங்க இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வர போதுங்க. ராகு 6ல் இருக்கிறதால இழுபறியா இருந்த சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்வுக்கு வரப்போகுது. நீங்க எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, வியாபாரத்துல பணப்பிரச்சனையை எச்சரிக்கையா கையாளணும். வரவு செலவு கணக்குகளை சரியா எழுதணும். இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் ஈடுபடணுங்க. பண விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பண வரவுக்கு குறைவு இருக்காதுங்க. சகோதர வகையில சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்படலாம். சிலர் கடன் வாங்கவும் நேரிடுங்க. பயணங்களின் போது கொண்டு செல்லும் உணவுகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க. உறவினர் சிலரின் தலையீடு காரணமா குடும்பத்துல வீண் குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இந்த வாரம் கிடைக்க போகுது. அதனால மனசுல உற்சாகமும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுது. சக ஊழியர்கள் அனுசரணையா இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலா கிடைக்குங்க. பணியாளர்கள் விற்பனையை அதிகரிக்கிறதுல ஆர்வத்தோட ஈடுபடுவாங்க. சக வியாபாரிகள் அனுசரணையா இருப்பாங்க. அவங்களால ஆதாயமும் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள்லாம் கூடுதலா இருக்கும். அதனால சோர்வு உண்டாகக்கூடும். பணவரவு திருப்தி தரும் விதமா அமைய போகுது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதா இருக்க போகுது. மேலும் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல செவ்வாயோட இணைந்து தனலாபத்தை அதிகப்படுத்துவாரு. பொருளாதாரத்துல ஓரளவு திருப்தி கிடைக்க போகுதுங்க. புதிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். முக்கியஸ்தர்கள் உதவுவாங்க. நண்பர்களின் உதவி இந்த வாரம் கிடைக்க போகுது. வீடு மன வாங்குறது முதலிய முயற்சிகள்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைய போகுது. செவ்வாய் புதனோடு இணைந்து இருக்கிறாரு. ராசியில் உள்ள சுக்கிரன் பொருளாதார ஏற்றத்தை தரப்போறாரு. ஆடை ஆபரணங்களை வாங்குறதுல பணம் செலவழிப்பீங்க. குரு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதால எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றியை தருவாரு. 6ஆம் இடத்து ராகு அதை உறுதிப்படுத்த போறாரு. மேலும் பேச்சின் இனிமையாலையும் சாதுரியத்தாலையும் எடுத்த காரியமெல்லாம் கைகூட போகுது. புண்ணிய காரியங்கள் நாட்டம் அதிகரிக்க போகுது. தந்தையுடன் அனுசரித்து போறது உங்களுக்கு நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டியதா இருக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதா இருக்குங்க. முயற்சிகள்லாம் எதிர்பார்த்த பலன் தராம போகலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஆலோசனை செய்யாம தானா எதையுமே செய்யறது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். கவனத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெண்கள் எதுலேயுமே முழு கவனத்தோட ஈடுபடுறதே நன்மையை தரும் விதமா அமையும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற அதிக ஈடுபாட்டோட படிக்கிறது நல்லது. நீங்க பரிகாரமா காவல் தெய்வத்தை வணங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீருங்க. மேலும் இந்த வாரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தைரியம் அதிகரிக்க போகுது. சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் பெறுவதோட மட்டுமில்லாம மனசுல புது திட்டங்கள்லாம் உருவாக போகுது. புதிய தொடர்புகளால நன்மை உண்டாகுங்க. வீண் பகை மன சஞ்சலம் தேவையில்லாத செலவு எல்லாமே அகல போகுது. வியாபாரம் தொழில் மூலமா உண்டாகும் செலவுகள்லாம் குறைய போகுது. புதிய வாடிக்கையாளர்கள்லாம் கிடைப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க. புதிய தொழிலில் முதலீடு செய்யும் போது கவனம் தேவைங்க. குடும்பாதிபதி சுக்கிரன் ராசியை பார்க்குறாரு. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட திடீர் கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்பட்டு நீங்க போகுது. பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் குறைய போதுங்க. கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு வீண் வாதங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழிலை விரிவாக்கம் செய்கிறது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறலாம். நீங்கள் மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாக போதுங்க. ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கிறதால உழைப்பு அதிகரிக்க போகுது. செயல்களில் வேகம் இருக்கும். உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாங்க. தொழில் வியாபாரத்தில் வரவிருக்கும் குறைவு இருக்காது. உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் மூலமா மனசுல அமைதி நிலவக்கூடும். ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு எல்லாம் ஏற்பட போகுது. விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்க போகுது. சுப செய்திகள்லாம் நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த நாட்களில் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெற போறீங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவால் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருக போகுது. உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பலன்கள்லாம் அடைய போறீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரங்க எதுலேயுமே ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சின் இனிமை மற்றும் சாதுரியத்தால் எடுத்த காரியமெல்லாம் சாதகமாக முடிய போகுது. சில காரியங்களில் தாமதம் உண்டாகலாம். அடுத்தவங்க பிரச்சனைகளில் தலையிடுறதை தவிர்க்கிறது நல்லதுங்க. ராகு பகவான் உங்கள் செல்வாக்க உயர்த்த போறாரு. உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் நீங்க போகுது. பிரச்சனை போராட்டம் என்ற நிலையில இருந்து உங்களை விடுவிக்க போறாரு. லாப குருவால பொருளாதார நிலை உயரக்கூடுங்க. அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்களால பல நன்மைகள்லாம் ஏற்பட போகுது. அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு வாகன வசதியும் நல்ல கல்வியும் இந்த வாரம் கிடைக்க போகுது. சிலருக்கு அரசாங்க விருதுகள்லாம் கிடைக்கலாம். சிலருக்கு வீடு மன ஆகியவெல்லாம் கிடைக்க போகுது.
பூரண சயன சுகம் ஏற்பட போகுதுங்க. பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்க போகுது. சிலருக்கு திருமண பேச்சுக்கள்லாம் ஆரம்பமாகும். சந்ததி விருத்தி ஏற்பட போகுது. மனோதைரியம் அதிகரிக்கும் காரணமா யாரையுமே எதிர்த்து வெற்றி பெற போறீங்க. புதிய வியாபார உத்திகள் அதிகம், லாபம் அடைய போறீங்க. தொழில எதிர்பார்த்தபடி பல வழிகள்லையுமே தனவரவு அதிகரிக்க போதுங்க. சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் கூட வருமானம் வழக்கம் போல இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்தோட ஈடுபடுறது நல்லது. மேலும் புதனும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால குடும்பத்தினரை அனுசரிச்சு போறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. பண விவகாரங்கள்ல எச்சரிக்கை ரொம்ப அவசியம். எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்க கூடாது. பெண்களின் அறிவுத்திறன் கூட போகுது. பண விஷயங்கள்ல ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. நல்லவங்களோட ஏற்படும் பழக்கத்தால நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொலைதூர செய்திகள்லாம் வர இல்லத்துல மகிழ்ச்சி பெருக போகுது. நீங்க எப்பவுமே பண விஷயம் சம்பந்தமான சிந்தனையோடையே இருப்பீங்க. புதிய நண்பர்களால நன்மை ஏற்பட போதுங்க. மாணவர்களின் கவன சிதறல்களால காரணமா படிப்புல ஆர்வம் குறைய போகுது. அதனால ஆசிரியர்கள் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படிச்சா நல்ல மதிப்பெண்கள்லாம் பெறலாம். உங்க தொழில் விஷயமா தீட்டிய முக்கிய திட்டங்கள்லாம் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள்லாம் வெற்றி பெறும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள்லாம் உடனடியாக கிடைக்க போகுது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.